அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சது. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு வழியாக வந்து எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சாச்சு. நிறைய ப்ரைவேட் அகாடமியில் டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி கட் ஆஃப் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாகவும் நாமளும் சொல்லியிருந்தோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த குரூப் 4ல் நம்ம செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா, நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொஷின் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கோம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன சொல்கிறாங்க, எந்த கட் ஆஃபில் சொல்கிறாங்க, நம்ம அந்த கட் ஆஃபில் இருக்குமா இல்லை அதுக்கு கீழே இருக்குமா அப்படின்றத ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ முடிவு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்கிறது தான் நல்லது. அது குறிப்பாக வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா மும்புறமாக படிச்சிருந்தீங்க, ஒரு 150 160க்கு மேலாம் போட்டிருக்கீங்க. பட் ஆனால் கட் ஆஃப் லெவலுக்கு வரல அப்படின்னா அப்படியே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சதே இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணால் கூட போதுமானது. ஸோ இந்த எக்ஸாமை ஈஸியாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும், ரைட்டா? அது குறிப்பாக அந்த எக்ஸாமினர் ஜூனியர் பயோலஜி சீனியர் பயோலஜி வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கிறது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிலதெல்லாம் கேட்பாங்க. அவ்வளோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். பட் குரூப் 4 லெவல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 8ஆம் வகுப்பு கல்வி தகுதினா அந்த லெவலில் தான் கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் கேட்பாங்க. அதனால் ஏற்கனவே படித்தது ஒரு டைம் ஒரு டைம் வரலாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணி கூட இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4க்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தோம் ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்ச்மேனுக்கு. குரூப் 4 எக்ஸாம் வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஷெடியூல் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நாளையிலேருந்து தேர்வுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12/6/2024 நம்ம 8th தமிழ்லேருந்து அப்படியே வந்து சயின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டெஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய நண்பர்கள் படித்ததுனால நம்ம அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க இல்லையா, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற நண்பர்கள்லாம் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, ஸோ குரூப் 4 முடிச்சாச்சு, அடுத்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 அது வரும்போது பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும், அது அப்போ கூட பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு மட்டும் தான். இப்போ குரூப் 2னா கூட டிகிரி எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, 12th மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் படித்தாகணும். அப்படி இருக்கும்பொழுது ஸோ நீங்கள் குரூப் 4ல் செலக்ட் ஆக மாட்டேங்க, ஓரளவுக்கு நம்ம சரியாக பண்ணலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த நம்ம கொடுத்த ஷெடியூல் படி நல்லா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஷெடியூல் உங்களுக்கு நான் குரூப்லேயே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பார்க்குறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன். சப்போஸ் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ கூட நீங்கள் நினச்சா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருப்பேன், வீடியோக்கள் நிறைய இருக்கும். அதில் பார்த்து நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அகாடமி நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ஜூனியர் பயோலஜி, சீனியர் பயோலஜி, ரீடர் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் தான் போட்டிருக்கேன், பார்க்குறீங்க. ஸோ குரூப் 4க்கு என்ன சிலபஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இப்போ இந்த உலகப்போர் சம்மந்தமாக ஹிஸ்ட்ரியில் படிக்கணும், கொஞ்சம் அப் டு 10th வரைக்கும் ஓரளவு நீங்கள் டெப்த்தாக படித்தா போதும். ஒரு பக்காவான ஷெட்யூல் நம்ம போட்டு டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணல, நீங்கள் குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, குரூப் 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண விருப்பம் தான் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, ரைட்டா? ஸோ படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கும் கொடுக்குறோம். ஸ்கூல் பேஸ் பண்ண நோட்ஸும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சிலபஸுக்கு என்ன தேவையோ அதுக்கான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ கையில் நோட்ஸ் இல்லை சார் அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ்லாம் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்த கூட உங்களுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஷெட்யூல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம், ரைட்டா? சிலபஸ் இது கீழே பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டாபிக் என்னென்ன டாபிக் எந்தெந்த தேதியில் டெஸ்ட்டு, என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணுன்றது கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸாமில் ஜூனியர் பயோலஜி, சீனியர் பயோலஜி பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஸோ விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்துக்கோங்க, 8012781561 அப்படி இல்லைனா 9344556362. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது டெலிகிராமில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து மேற்கொண்டு விவரங்களை கேட்டுட்டு
நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4ல் ஓரளவுக்கு பண்ணலன்ற மாதிரி நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றியே நினச்சி கவலைப்படாமல் ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10th 12th தான் முடிச்சிட்டிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பாருங்கள். இல்லை டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 2A கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.